அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் கிருபை உண்டாது ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். சத்தமா வாசிக்கலாம் எடுத்தவர்கள். நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். கடந்த வாரத்திலே நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதற்கெல்லாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று ஆவியான் உங்களுக்கு சுட்டி காட்டினார். ஆமீன். அல்லேலூயா. உலகை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், கண்ட இடத்துல பலி செலுத்தக்கூட உடன்படிக்கையை மீறாதபடி எச்சரிக்கையா இருங்கள், விக்கிரத்துக்கு விலக்கி எச்சரிக்கை என்று ஆவியானவர் கடந்த வாரத்துல பேசினார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே நம்ம பார்க்க போறோம். ஆமென். அல்லேலூயா. மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிலே ஆவியானவரோட பேசுற வார்த்தை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்துக்காக விழித்திருந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த காரியத்துக்காக நம்ம எச்சரிக்கையாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் 2 காரியங்களை குறித்து பேச விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒன்று மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அக்காலத்தை அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். முதலாவது, அக்காலத்தை நீங்க அறியாதபடினால விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இரண்டாவது, மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 38வது வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். போதும். இரண்டாவது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த 2 காரியங்களை குறித்து இன்று ஆவியானவர்களோட பேசுவாராக. ஆமென். முதலாவது மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை பார்க்கலாம். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். அக்காலத்தை இங்கு அறியாதபடியினால் எச்சரிக்கை இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காலத்தை? மார்க் 14ஆம் அதிகாரம் அது 26, 27. அவர்கள் சோத்திர பாட்டு பாடின பின்பு ஒளிமறைக்கு அதுக்கு முன்பதாக பார்த்தோம்னா மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வாசிக்கலாம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகமேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியில் கடைமனை கொண்டு வானத்து கடைமனை மட்டுமல்ல 4 திசைகளும் இருந்து கூட்டி சேர்ப்பார். 32. அந்த நாளையும் இதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். இல்லையா? இதுதான் சொல்றது. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால விழித்திருந்து எச்சரிக்கையாக ஜெபம் பண்ணுங்கள். எந்த காலத்தை? மனுஷகுமாரன் வருகிறதான காலத்தை அறியாதபடினால நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகை நம்ம அறியாதபடினால நம்முடைய மனவாளன் நம்மளை மீட்டுக் கொள்ள முடியாது, மனவாட்டியாக மீட்டுக் கொள்ள முடியாது, ஆட்டுக்குடியோட கல்யாணத்துக்கு போக முடியாது அவர் வர இருக்கிறார். அந்த வருகை நமக்கு தெரியாது.
அவர் எப்ப வேணாலும் வரலாம். ஆமென். அவர் எப்ப வேணாலும் வரலாம். நம்ம அறியாதபடினாலே விழித்திருந்து எச்சரிக்கையாக ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மார்க் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனம் வாசிக்கலாமே. மார்க் 13ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு, நல்ல கவனிங்க, பிரதேசத்துக்கு பிரயாணமா போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவக்கும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்க அறியீர்கள். பாருங்க, ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரன் தன் வேலைக்காரனுக்கு தன் தன் வேலை நியமித்து இந்த வேலை செய்ய என்று சொல்லிக்கொண்டு என்னங்க போனா பிரதேசத்துக்கு போய்க்கிறான். ஆமென். பிரதேசத்துக்கு போய்க்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மணவாளன் நம்மளை உடன்படிக்கை செய்து கொண்டு நமக்கென்று சில பொறுப்புகளையும் நமக்கென்று சில வேலையும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் எப்ப வேணாலும் வருவார். சாயங்காலமோ காலையிலையோ நடுராத்திரியோ சேவல கூர்ந்து வருமோ எப்ப வேணா வருவார். நமக்கு தெரியாது. ஆமீன். அந்த 10 கண்ணிகள் துங்கி கொண்டு இருக்கும் போது மனம் எப்ப வேணா வரலாம். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது, இதோ வந்து விட்டார் என்று. பிடித்திருந்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தர் எப்ப வேணா வரலாம். மனவாட்டி நம்மளையே அழைத்து கொண்டு போக, அதற்காக நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவர் எப்ப வேணா வரலாம். ஆமென். அவர் எப்ப வேணா வரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவர் துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. இது யார் சொல்றாருங்க? இது பரலோகத்தில் யார் சொல்றது? நம்முடைய மணவாளாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்த என்று இயேசு கிறிஸ்து சொல்ல கேட்கிறாராமா. என் மனைவி ஆயத்தமா இருக்கிறாள் என்று. தன் மனைவி ஆயத்தமா இருக்கல என்று. மனைவி யாருங்க? நம்ம தான். ஆமென். சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். சபைதான் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம தான் அவருடைய மனைவி மணவாட்டி. ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு உடன்படிக்கை செய்து கொண்டு நம்ம தான் அவர் நிச்சயம் பண்ணி கொண்டு போயிருக்கிறார். ஆட்டுக்குட்டிய கல்யாணத்தை திரும்பவும் நம்மளை மணந்து கொள்வதற்காக அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போது வேணா வரலாம். உடன்படிக்கை செய்து கொண்டு போனவர் அவர் எப்போது வேணா வரலாம். நம்ம திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்க மனப்பணி எப்பவுமே அனுப்பிட்டு இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். காலையில் 4 மணி 3 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, மேக்கப் போட்டுருவாங்க. ஏன்? அவ்வளவு நேரமாகும் மனப்பணி மேக்கப் பண்றதுக்கு. 7:15 7:30 மணிக்கு கல்யாணம்னா 4 மணிலேருந்து மேக்கப்லயே இருப்பாங்க. மேக்கப் கலையில கூட கட்சி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் மஸ்காரா அழிஞ்சு வச்சுன்னா அப்பப்போ தடவி இது பண்ற ரெடி பண்றதுக்கு எனி டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிய வரைக்கும் மேக்கப்லயே இருப்பாங்க. ரிசப்ஷன் முடிய வரைக்கும் மேக்கப்லயே இருப்பாங்க. ஆமா, சாயந்தரம் வரைக்கும் மேக்கப்ல இருப்பாங்க. அதான் பாஸ்டர், நாங்களும் மேக்கப்லயே இருக்கிறோம் பாஸ்டர். நீ இப்படி சொல்லுன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் எனி டைம் மஸ்காரா போடுறோம், லிப்ஸ்டிக் அடிக்கிறோம், நெயில் பாலிஷ் போடுறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஹைப்ரா பிளாக் பண்றோம், கட்டிங் வேற பண்றோம். அழகா இருக்கணும் கொசரம். மணவான் பார்த்தான்னா அப்படி டோனிஸ் பார்த்தா அப்படி குதிரவாள் மாதிரி இருக்கணும். ஜோ என் மணவாட்டி எப்படி இருக்கிறா பாரு, முடி ஜெட. பருவத்துக்கெல்லாம் மையடிச்சுக்கிறோம், அப்பாவை பியூட்டி பார்லருக்கு போய்க்கிறோம். நீங்க சொல்ல எனக்கு தெரியும், அதனால நான் கரெக்டா ஃபாலோ பண்றோம். அப்படியா? இது பூமிக்குரிய உலகத்துக்குரிய
மேக்கப்பு கர்த்தர் இதுல பிரியப்பட மாட்டாரு. இதுல கர்த்தர் பிரியப்படவே மாட்டாரு. இதெல்லாம் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அழிஞ்சு போயிடும். ஆமென், அழிஞ்சு போயிடும். ஒரு மனவாட்டி என்ன பண்ணணும் என்று ஒரு பெரிய லிஸ்டே போட்டு போய்கிறாரு. தனக்கு வருகிற மனவாட்டி எப்படிப்பட்ட காரியம் நடத்தணும், அவ எப்படி இருக்கணும் என்று இயேசு கிறிஸ்துவ மனவாளன் ஒரு லிஸ்டே பிடிச்சுக்கிறாரு. ஒரு பெரிய லிஸ்டே. அந்த லிஸ்ட் இதுல இருக்குது. அந்த லிஸ்ட் இதுல இருக்கு. நமக்கு எழுதிட்டு போய்கிறாரு. ஒரு மனவாட்டி தன் புருஷனுக்கு என்ன பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இதுல எழுதியிருக்கிறது. இதை படித்துக் கொண்டு நாம் என்ன பண்ணணுமா? ஆயத்தமா இருந்து இதை படித்துக் கொண்டு விழித்திருந்து எச்சரிக்கையாக ஜெபம் பண்ண வேண்டும். இதைத்தான் சொல்றாரு. என் வருகை உனக்கு தெரியாது. நான் காலையில் வருவேன், சாயங்காலத்து வருவேன், எப்போ வேணா வருவேன். நீ எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தவர்கள் கர்த்தர் மனவாட்டியாக கூட்டிக் கொண்டு போவார். ஆமென். அதுதான் அங்க சொல்லுகிறார். தாம் தெரிந்து கொண்டவர்களை தூதர்கள் அனுப்பி என் மனைவியை என் மனவாட்டியை கூட்டிக் கொண்டு வா. தாம் தெரிந்து கொண்டவர்கள். அப்போ எப்பொழுதும் அவர் எழுதி கொடுத்த கற்பனைகளை, அவர் எழுதி கொடுத்த நியமங்களை எப்பொழுதும் கை கொண்டிருக்கும்படியாக நாம் எச்சரிக்கையாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் மேக்கப். ஆவிக்குரிய மேக்கப் இதுதான். லிப்ஸ்டிக் பூசுறீங்களா, உடனே சோத்திர பையில பேசுங்க. அது லிப்ஸ்டிக் எல்லா காஸ்டியூம்ஸ் எங்க இருக்குது? எல்லா காஸ்டியூம்ஸ் பைபிள்ல இருக்குது. எழுதி கொடுத்துட்டு போய்க்கிறாரு. உனக்கு என்ன அலங்காரம் வேணும் இதுல இருக்குது. விதமான சேரி கட்டுறோம், மெல்லிய புடவை கட்டுறோம், கேட்டா ஃபேஷனுக்குறோம், இதுல இருக்குது. மெல்லிய வஸ்திரம், துதி வஸ்திரம் இதுல இருக்குது. இதை கட்டுங்க. கர்த்தர் இதுல பிரியப்படுவார். அங்கிருந்து பாக்குறாரு மனவாட்டி பாரு, துதி வஸ்திரத்தை துடுத்து எப்படி துதிக்கிறார் பாரு. சோத்திர பலியா கனி எப்படி சேர்க்கிறார் பாரு. எப்படி ஆவிக்குரிய கண்களை திறந்திருக்கிறார் பாரு. ஐப்ரா பிளாக் பண்றோம். கர்த்தர் சொல்ற உங்க ஆவிக்குரிய கண்களை திறந்து பார், நான் எப்படிப்பட்டவனு. கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். அதற்காக அந்த காலத்தை, மனவான் வர காலத்தை உனக்கு தெரியாதே மனவாட்டியே. உடன்படிக்கை செயல் காலம் உனக்கு தெரியும். கர்த்தரோட உடன்படிக்கை ஞானஸ்தானம் எடுக்க நேரம் உனக்கு தெரியும்ல, தெரியும். ஆனா அவளோட வருகை உனக்கு தெரியுமா? தெரியாது. அவள் நம்மளை மணக்க போகிறார். ஆட்டுக்குடைய கல்யாணம் வந்ததே, அவர் எப்போனா வருவாரு. அதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க, எச்சரிக்கையாக விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர் எப்போ வேணா வருவார். விழித்திருந்து ஜெபிக்க நமக்கு அவசியம். நீங்களோ எச்சரிக்கையாக இருங்கள். எதற்கு? ஆட்டுக்குடைய கல்யாணம் வந்து அதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அதுக்கு என்ன 24 hours வேலைக்கு போகாம எங்கேயும் போகாம அப்படியே கண்ணை திறந்து விளக்கெண்ண ஊத்தி மூச்சு ஜெபம் பண்றதா? அந்த இல்ல. விழிப்புணர்வு, அசத்தனம் இருக்கக்கூடாது. நம்ம மனவாள் தானே, அது எப்ப வேணா வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் இருந்துக்கலாம், நம்ம சேர்ந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம். தியேட்டருக்கு போகலாம், சினிமா பார்க்கலாம், நாடகம் பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது வரப்போறாரா? ஞானஸ்தானம் எடுத்துனாலும் சொல்லிட்டே இருக்கிறாரு, வரேன் வரேன் வரேன்னு. இதோ சீக்கிரமாய் வருன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்த உடனே படிக்க பண்ணிக்கொண்டு 2007 எடுத்து இப்போ வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. பாத்துக்கங்க. அது வரைக்கும் என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஏசு கிறிஸ்து மனவாளன் இதோ நான் வருகிறேன்னு சொல்றாரு. இன்னும் வரல. ஆனா என்ன பண்ண போறோம்? அவ்வளவு நாள சொல்லிட்டு இருக்கிறாரு, வரவா போறாரு, வரும்போது பாத்துக்கலான்ட்டு நாம் இஷ்டத்துக்கு செஞ்சால் இதோ மனவாளன் வந்து விடுவார். அவர் சாயங்காலமோ மதிய வேலையோ சேவலுக்கூற நேரமோ அதிகாலையோ வந்து விடுவார். எப்ப வேணா அவர் வரலாம். அதுக்கு நம்ம ஆயத்தமாக எதிர்கொண்டு போக நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விழித்துக் கொண்டு ஜெபிக்க விழித்திருந்து ஜெபிக்க நம்ம அவசியப்பட்டிருக்கணும். இதற்கோ விழித்திருக்கிறோம். விடிக்கால 3 மணிக்கு நல்ல தண்ணி விடுறாங்க போட்டா அவ்வளவுதான், தூங்குறதே இல்லை. செல்ல நோண்டிட்டு எப்ப டைம் 3 மணி ஆகும், அப்ப பைப்பு பார்த்துக்கிறது. பைப் தண்ணி தான் வலிதான், அனி தண்ணியே வராது. இன்னும் நம்ம விடிய விழிச்சிருப்போம், அதுக்கு விழிச்சிருப்போம். ஆனா ஜெபம் பண்றதுக்கு விழிச்சிருக்கிறோமா?
கர்த்தரோட வரி விழிச்சிருக்கிறோமா? மணவாளனே உம்மோடு எதிர்கொண்டு போக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நான் இதுல குறையா இருக்கிறேன், நீங்க எழுதி கொடுத்தால ஒவ்வொன்றும் நான் இதுல குறையா இருக்கிறேன், அதை கற்றுக் கொடுங்க, உதவி செய்யுங்க சொல்லி பண்ணிக்கிறோமா? எச்சரிக்கை ஜோம் பண்ணி இருக்கிறோமா? அதுக்காக ஜோம் பண்ணதே இல்லை. மணவாளன் என்ன கேட்கிறோம்? நம்ம பூமிக்குரிய மணவாளன் கேட்கிற மாதிரியே மாசமான எனக்கு என்ன வேணும்? புடவை வேணும், மளிகை வேணும். இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் ஜெபமா கேட்டுக்கொண்டிருக்க தவிர நம்முடைய மனவாளத்தை பேசுறதுக்கு எச்சரிக்கை இருக்கிறோமா? ஜெபம் பண்ணிக்கிறாமா? இயேசுவே உம்மோட பேச வேண்டாண்டவரே, உங்களோட மகிமையை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களோட வல்லமையை வெளிப்படுத்துங்க. அவரோட மகிமையோடு சேர்ந்து நம்ம பேச எப்படி இருக்கு தெரியுமா? வல்லமையோடு அதிகாரத்தோடு என் மனவாளன் என்று அதிகாரத்தோட நம்ம பேசிக்கிறோமா? ஜெபம் பண்ணி வைக்கிறோமா? அந்த ஜெபம் எல்லாம் பண்ண கிடையாது. அதான் சொல்றாரு, மனவாட்டியே நான் எப்ப வேணா வருவேன், சாயங்காலத்திலேயோ காலையிலயோ மதிய வேலையோ ராத்திரி நடுவில் எப்போ வேணா வருவேன், நீ ஆயத்தமா இரு. அதுக்கு நீ எச்சரிக்கை இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணு. ஆமீன். விழித்திருந்து ஜெபம் பண்ணு. உலக மக்கள் போறோம்னு அவங்களை பார்த்து நீ இருக்காத. அவங்கள உடன்படிக்கை பண்ணாதவங்க, நீ என்னோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிற. ஆமீன். ஒரு ஸ்திரீ நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் ஆக முடியா என்ன சொல்லுவாங்க உலகம்? கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு, இந்த டேட்ல கல்யாணம் நடக்க போய் என்று எல்லாத்துக்கும் அறிவிச்சாச்சு. ஆனா அந்த நாளில் அந்த மணவாட்டிக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை என்றால் என்ன சொல்லுவாங்க உலகம்? தெரியும். ஆனா அதேதான் நம் கர்த்தரோட உடன்படிக்கை செய்து கொண்டு நிச்சயம் பண்ணிக்கொண்டு அவருடைய நம்முடைய கல்யாணத்துக்கு போகவில்லை என்றால் நம்மளோட கதி என்ன பார்த்துக்கணும். நிச்சயம் பண்ணா திருமணம் செய்தாக வேண்டும். ஆமீன். அந்த திருமணத்தை தடை பண்றது நம்ம தான். எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும், விழித்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் எப்ப வேணா வருவார், மணவாளன் எப்ப வேணா வருவார். ரெடியா இருக்கணும், ரெடியா இருக்கணும். மணவாட்டி மணவாயில ரெடியா இருப்பாங்க. ஐயர் சொல்வார், பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே வரணும் பொண்ணு. அப்பதான் நான் ஹேர் கட் பண்றேன், லிப்ஸ்டிக் போடுறேன், மஸ்கரா அடிக்கிறேன், அடிக்கிறேன் சொல்லிட்டு இருந்தோம்னா நீ கத்தி கிடப்பாரு. மாப்பிள்ள பாப்பாரு, என்னோட டைம் ஆச்சு, இன்னும் பொண்ணை காணும் பாப்பாரு. அதே மாதிரிதான் மணவாளன் வந்து தூதர்களை அனுப்பி என் மணவாட்டியை கூட்டிட்டு வான்னு சொன்னா மணவாட்டியாக நாம சபை ரெடியா இருக்கணும். ஆமீன். சபை ரெடியா இருக்கணும், மணவாட்டி ரெடியா இருக்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் வாரம் வர்றது, ரெடியா இருக்கிறது. மணவாளன் பேசுகிற வார்த்தை சொல்ல முடியாது, அதுக்கு தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமீன். அதுக்கு தான் கர்த்தர் சபையை கொடுத்திருக்கிறாரு. நான் என் சபையை தான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். தூதர்களை அனுப்பி இந்த சபையில நான் தெரிந்து கொள்ளப்பட்டதில்லை, கூட்டிட்டு வா. அது யாராரு போக போறோம்? ஆயத்தாம் இருந்தவர்களுக்கு போக போறோம். தாம் தெரிந்து கொண்ட ஜனங்கள், தாம் தெரிந்து கொண்ட மாணவாட்டியை அழைத்து கொண்டு வா. பூமி காணைமனம் மட்டும் இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் சபை இருக்கோ அத்தனை சபையிலும் கர்த்தர் தாம் தெரிந்தவர்களை கூட்டிக் கொண்டு போவார். ஆயத்தமா இருந்தவர்கள் மாத்திரம், எச்சரிக்கையாக விழித்திருந்து ஜெபம் மாத்திரம் அழைத்து கொண்டு போவார். அந்த லிஸ்ட்ல நீங்கள் நானும் சபை இருக்கணும் இல்லையா? ஏதோ ஆசீர்வாதம் அப்படி இப்படி வீடு கட்டி கொடுப்ப கடன் கட்ட எல்லாம் உண்மைதான். அதற்கு மேலாக நித்தியமாக இயேசுவோடு இருப்பதற்காக நமக்கு உடன்படிக்கை செய்த மணவாளனோட போக நாம் எச்சரிக்கையாக இருந்து ஆயத்தமா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இல்லையா? அந்த காலத்தை நீங்க அறியாதபடினால், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் வருகை நம்ம அறியாதபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொல்றாரு, ஐயோ என் மனைவி நிச்சயம் பண்ணியாச்சு, நான் எப்படி நான் என்னொன்னுமே கைவிடுவேன், அவளை கூட்டி கொண்டு போகணுமே. அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா ஆயத்தம் இல்லாத மாணவாட்டியோ ஆயத்தம் இல்ல, அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம கேட்டோம், ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது, அவரோட மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தல் என்று சொல்ல கேட்டேன். அவர் கேட்கிறாரு, என் மனைவி ஆயத்தமா இருக்க சொல்ல கேட்கிறாரு. ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மனைவி ஆயத்தமா இருக்க சொல்ல கேட்கிறாரு.
அப்ப மனைவி ஆயத்தமா இல்லாதவர்கள் கைவிடப்பட்டு விடுவார்கள். முதலாவது விழித்திருந்து ஜபிக்க வேண்டியது அவருடைய வருகை, நம்முடைய மனோட வருகை அறியாதபடினாலே அந்த நாளிகை, அந்த நிமிஷம் செகண்ட் நமக்கு தெரியாது. ஆமா, சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தோம்னா கட்ட அப்படியே கூட்டிட்டு போயிருவாரு. ஆமீன். கட்டடிச்சுட்டு லீவு போட்டு அங்கேயும் போனோம்னா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இல்லைங்க ஃபர்ஸ்ட் நானும் ஆண்டப்புள்ள, நானும் மனவாட்டி தானே, நானும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், உடன்படிக்கை பண்ணிக்கிறேன், போதனம் போட்டிருக்கிறேன், செயின் போட்டிருக்கிறாரு, எனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு. சபைத்தானே வரல, வெளியே போனா நான் மனவாட்டி தானே. கேட்கலாம்ல நீங்க கேள்வி? சபைக்கு வந்தா எடுத்துக்கொள்ளப்படுவாரா? அப்ப சபைக்கு வர மற்றவங்க வெளியே கேட்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்களா? ஞாயிற்றுக்கிழமை மனவாங்க பார்க்காம அப்படி என்ன உங்களுக்கு வேலை கேட்பார்ல? வீட்டுக்காரு நல்ல வேலை செஞ்சு டயர்டா வருவாரு, வீட்டுல என்ன ஒரு காப்பி உசுவின் போல போவாரு, கவு திறந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர் வந்து மனைவி பாக்குறாரு காணன்னு, ஆனா மனைவி அங்க இல்ல. எப்படி இருக்கு? பக்கத்து வீட்டுல போய் டிவி பாக்குறதுக்கு அங்கேயும் போயிட்டோம்னா மனைவி இல்ல, எப்படி இருக்கும்? கோபமா இருக்கும். ஏன்? தன்னோட வீட்டுல மனவாள் மாவட்ட வீட்டுல மனைவி இல்ல. கட்ட சபைக்கு ஒருவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கோ கல்யாணத்துக்கு கடவுத்துக்கோ வரமாட்டார். சபைக்கு தான் வருவார். சபையில மனைவி இருக்கிறாங்களா, அவங்கள கூட்டிக்கொண்டு போவாங்க. மானவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்ல கேட்டேன். நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எச்சரிக்கையாக. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு விழித்திருந்து ஜெபிக்கிற பார்க்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடி இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன் சோதனை? எதுக்கு சோதனை? எதுக்கு சோதனை? ஒரு காரியத்தை நம்ம நடத்தும் போது அதை டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு மிலிட்டரிக்கு ஆளுங்கன்னா அப்படியே பயட்டா வாங்கி சரிப்பா இந்த கண்ணெடுத்து போய் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போக மாட்டாங்க. அந்த வாலிபன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறானா, டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கிறானா, எல்லா சோதனைக்கு அவன் பயந்தா போகாம நல்ல தைரியமா இருக்கிறான்னு சொல்லி அந்த பயக்கிற மாதிரி ஒரு சோதனையை மிலிட்டரிக்கு கொடுப்பாங்க. அதுல அந்த வாலிபன் எல்லாவற்றிலும் சோதனை ஜெயித்து கொண்டதுக்கு அப்புறம் தான் அவனை உள்ள விடுவாங்க. உள்ள வந்தாலுமே 2 வருடம் அவனுக்கு ட்ரெயினிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை இறக்குவாங்க எல்லா பக்கத்துலையும். அதே மாதிரிதான் நம்ம மனவாட்டியாக நமக்கு உடன்படிக்கையை எடுத்துக்கொள்ளச்சு உண்மைதான். ஆனா அந்த உடன்படிக்கைக்கு நாம தயாராக இருக்கிறோமா, பாத்திரமாக இருக்குமா என்று சோதனை வரும். சோதனை வரும். ஆமென். சோதனை வரும். மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 37, 38. மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 37, 38. பின்பு அவர் வந்து அவள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நிகழ்த்திக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆள் உற்சாகம் உள்ளது, மாம்சமோ தேவீனம் உள்ளது. இது எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சற்று நேரத்துல இயேசுவை சிலுவையில் அழைத்து கொண்டு பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அது ஒரு சோதனை. ஏன் பேதுருவை விழித்து ஜெபம் சொன்னான்னா, அங்கு நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? சிதறடிக்கப்படுவாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்க முடியாது. அந்த நேரத்துல நிக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, சீமோனே 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணு, என்னை பிடிச்சு கொண்டதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சிதறடிக்கப்படுவீங்க, நிக்க முடியாது, விசுவாசத்துல நிக்க முடியாது, என்னை மறுதலிப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இதனம் நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள் அப்படிங்கிறாரு. பேதுரு சொல்றான், இயேசுவே எல்லாரும் ஓடி போனா நான் உங்களை விட்டு ஓடி போக மாட்டேன், மரித்தால் நான் மரிப்பேன் என்று சொல்லுகிறான். உண்மைதான், சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்குத்தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீ 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? சோதனைக்கு உட்படாதபடி. ஆனா அவன் என்ன பண்ணா? ஜெபிக்கல. சோதனை வரப்போது தெரியாம அவன் தூங்கிட்டான். விழித்திருந்து ஜெபம் பண்ணல.
இயேசு பிடிக்க வந்து விட்டார்கள். ஓடி போயிட்டான். எல்லாத்துக்கும் மேலாக இயேசு சபிக்கும் துணிகரமாயிட்டான். சத்தியமா பண்ணிட்டான். எனக்கு அவர் தெரியாது நினைச்சு. எதை காட்டுகிறது? விசுவாசத்தை விட்டு வழி போகிற காரியத்தை காட்டுகிறது. மனவாள் நம்மை மணந்து கொள்ள முடியாத நித்திய உடன்படிக்கை செய்தார். நம்ம என்ன போறோம்? அந்த உடன்படிக்கையிலிருந்து வழி விலக போற காரியங்கள் வரும்போது நாம் இயேசு மறுதளிக்கிறோம். நமக்கு பிரியமான காரியம், உலகப்பரமான காரியம் வரும்போது அவரை மறந்து விடுகிறோம். என் மனவாள் நம்ம என்ன பண்றோம்? மறந்து விட்டு அந்த உடன்படிக்கையை மறந்து விட்டு உலகப்பரமான காரியங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். அதுதான் மறுதளிக்கிறது. அங்க என்ன பண்ணாமா? தோத்து போயிட்டோம். கற்பனையை கைகொள்ளாதபடி நம்ம தோத்து போயிட்டோம். மத்திய 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்திய 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இயேசு யாருங்க? தேவகுமாரன். அவருக்கு சோதனை தேவையில்லை. ஆனா இயேசுவே சோதிக்கும்படியாக அவரை கொண்டு போகப்பட்டார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? அந்த வேலையை தடை செய்யறதுக்கு, அந்த வேலையை செய்வதற்கு இயேசு பாத்திரமா இருக்கிறாரே என்று சோதிக்கிறான் சாத்தான். இந்த சோதனை கொடுத்தா அவர் சித்தமுள்ள நிறைவேறாதபடி போயிருமே அப்படின்ட்டு சோதனை. இயேசு சொன்னாரா? நான் தேவகுமாரன், நான் சோதனைக்கு போக மாட்டேன், யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னாரா? அவரையே கூட்டிட்டு போனாங்க சோதனைக்கு. நம்ம ஏமாத்துறோம். நாம ஏமாத்துறோம். மத்திய 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அல்ல கவனிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அது பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்க பாருங்க, அவர் என்ன பண்ணாரு? சோதனைக்கு கூட கூட்டிட்டு போனாரு. இரவும் பகலும் 40 நாள் விழித்திருந்து ஜெபம் பண்ணார். ஏன்? சோதனைக்கு உட்படாதபடி. இன்னும் இப்படியே இருந்தோம்னா நம்மளுக்கு சோதனை கொண்டு போக முடியும். அந்த சோதனை நாம் எதிர்த்து ஜெயிப்பதற்கு வல்லமையும் மகிமையும் செலுத்தணும்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது சோதனைக்காரன் வந்தான். சோதனை கொடுத்தானா? கர்த்தர் ஜெயிச்சார். அந்த சோதனையை ஜெயிச்சார். சாத்தானுடைய கிரிகளை அழித்து போட்டார். அந்த சோதனை ஜெயிச்சார். ஆனா இங்கே பேதுரு அந்த சோதனை ஜெயிக்க முடியல. தூங்கிட்டான். விழித்திருந்து ஜெபம் பண்ணல, எச்சரிக்கையான ஜெபம் பண்ணல. கர்த்தரை விட்டு முதலைக்கூடிய நிலை வந்த உடனே அவன் பின்மாறி கர்த்தரை முதலைத்தான். சத்தியமே பண்ணான். சத்தியமே பண்ணான். மனவாட்டியே கேள், கர்த்தர் சொல்லுகிறார், மணவாளன் உங்களை தன்னுடைய கல்யாணத்துக்கு அழைத்துக் கொள்ளும்படியாக அவர் வருகிறார். அந்த தடை பண்ற சாத்தான் பல காரியங்களை கொண்டு வந்து போடுவான். நீங்களோ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். விழித்திருந்து ஜெபம், கர்த்தர் உடன்படிக்கைகளை கைகொள்ள விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அவர் வர தாமித்து ஆனும் போது ஒரு மனவாட்டி அவர் வருவதற்கு நாளாகமே அப்படின்னு தன் இஷ்டப்படி செய்யறது. அதனால ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுகிறார். மனவான் ரொம்ப ரொம்ப துக்கப்படுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். மணமகன் ரொம்ப துக்கப்படுறார். ஒரு பெண் நகையோ ட்ரெஸ்ஸோ போடாம இங்கே வெளியே போவாளா? மறக்க மாட்டான். ஆனா நான் உடன்படிக்கை பண்ணின, நான் நிச்சயம் பண்ண என் மனவாட்டி எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டாள். இனி மறந்துட்டா.
கற்பனையில மறந்துட்டா, உடன்படிக்கை மறந்துட்டா, நிச்சயம் பண்ணிக்கதே மறந்துட்டா, உடன்படிக்கை பண்ணதே மறந்துட்டா, கர்த்தர் மிகவும் துக்கப்படுகிறார். சபையே, ஆவியான் உங்களுக்கு சொல்லி ரொம்ப துக்கப்படுறாரு. இயேசு கிறிஸ்து மணவாளன் யார் விழித்திருந்து எச்சரிக்கை ஜெபம் பண்ணுகிறார்களோ கர்த்தர் அவளை கூட்டிக் கொண்டு போவார். ஆமென். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். மார்க் 13 அதனுடைய 27வது வசனம். அப்போது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி, பாருங்க, தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கரைமுனை கொண்டு, வாழ்ந்த கரைமனை மட்டுமல்ல 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். 4 திசையில் இருக்கிற சபையில் உள்ள மனவாட்டியை கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். ஆமென். அவர் வருத்தப்படுறாரு. ஏன் மனவாட்டி எண்ணி முடியாத நாட்கள் என்னை மறந்து விட்டாள். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள். அவர் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். மறந்து விட்டாள். உடன்படிக்கையை மறந்து விட்டாள். நிச்சயம் பண்ணினதை மறந்து விட்டாள். நிச்சயம் பண்ணதை மறந்து விட்டாள். ரொம்ப துக்கப்படுகிறார். அவள் மறந்துட்டா. ஆனால் என்ன நினைக்கிறது யாரோ, உடன்படிக்கையை நினைத்து மனவாள் நினைத்திருக்கிறது யாரோ அவளை நான் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். மார்க் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு, ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. மனவாட்டியே ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நான் சொல்றது எல்லாத்துக்கும் சொல்றேன், நீ விழித்திரு, கைவிடப்பட்டு விடுவ, நீ விழித்திரு. மனவானாகி உன்னை நான் வரும்போது நீ மனவாட்டியா நீ இல்லைனா நீ கைவிடப்பட்டு விடுவாய். மனவாட்டியே விழித்திருந்து ஜெபம் பண்ணு, எச்சரிக்கையாய் இரு. நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த காலத்தை அறியாதபடினாலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நீங்க சோதனைக்கு உட்படாதபடி எச்சரிக்கையா இருந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சோதனைக்கு உட்படாதபடி, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஞானஸ்தானம் எடுக்கிறோம், எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஏன் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும்? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேதுரு மாதிரி சூழ்நிலை வரும்போது அவரை விட்டு பின்வாங்குற சூழ்நிலை வரும். சோதனைக்கு உட்படாதபடி நீ விழித்திருந்து ஜெபிக்கிற அவசியம். நிக்க முடியாதே. பேதுரு சொன்ன, ஆண்டவரே, யார் மதலிச்சாலும் நான் உன்னை மதலிக்க மாட்டேன், மறித்தாலும் கூட நான் மறிப்பதற்கு ஆயத்தமாக என்று சொன்னவே, இயேசு கிறிஸ்து பிடித்து போனதுக்கு அப்புறம் ஓடி போனா முதல் அவன் தான். ஓடிட்டான், மதலிக்கிறான். விசுவாசம் இல்ல. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நிக்க முடியல. ஏன்? விழித்திருந்து ஜெபிக்கல. விழித்திருந்து ஜெபிக்கல. ஜெபிக்கணும். விழித்து ஜெபிக்கும் போதுதான் சோதனை வரும்போது அது நிற்பதற்கு நமக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். விசுவாசமா வர்த்திக்க பண்ண முடியும். ஏன் விழித்து ஜெபிக்கணும்னா விசுவாசத்தை காத்துக் கொள்ளும்படியாக. விழித்திருந்து ஜெபிக்கும் போதுதான் விசுவாசம் நமக்கு இன்னும் அதிகமாக நமக்கு வரும். ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் குடும்பத்திலேயோ காலையில வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு மனுஷன பலன் போதாது. விழித்திருந்து ஜெபிக்கும் போதுதான் எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு பிரியாதபடி நம்ம நிக்க முடியும். குடும்ப சூழ்நிலையோ, பிள்ளைகள் பிரச்சனையோ, கணவன் பிரச்சனையோ வரும்போது கர்த்தரை விட்டு பிரியாதபடி நிக்க முடியும். நம்ம விழித்திருந்து ஜெபிக்காதபடி இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை, நிக்க முடியாது. அதான் சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடி நீ ஜெபிச்சு எல்லா காரியத்தையும் செய். எல்லாம் இழந்து நிக்கலாம்.